அப்பா இன்னும் தூங்கலையாப்பா? உனக்குதான் காத்திருக்கேன். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூப்பா. தம்பி, புது வருஷம் பிறக்க என் வயத்தை கலக்குதுடா. உனக்கு வயசு ஆயிட்டே போகுது இல்ல? ஏன்பா நம்ம கடை வியாபாரம் எப்படிப்பா இருக்கு? அந்த ஏரியாலே நம்ம கடை தான்ப்பா நம்பர் 1. என்னப்பா நம்பர் 1ங்கிற? ஆனா மாசம் பிறந்தா கடை வாடகை கொடுக்கணும், எம்இ பில் கட்டணும்னு என்னையே பணம் கேட்கறியப்பா. ஏன்பா இந்த பிசினஸ் சரியா வரலன்னா விட்டு வச்சுட்டு வேற ஏதாவது பாருப்பா. அது எப்படிப்பா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டு பின்னாடி ஒரு தென்னங்கன்று வச்சிருக்கீங்க. அதோட பலன் 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி தான் பிசினஸும். முன்னாடி போட பின்னாடி எடுக்க முடியும் அப்படிங்கிற? ஆமா. ஏன்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கியா? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்கப்பா? அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு தெரியாது, நான் உங்க பிள்ளைப்பா. பசங்களாம் டே அசோக், இன்னைக்கு நியூ இயர்டா, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளா தண்ணி அடின்னு கெஞ்சினானுங்கப்பா. முடியவே முடியாது சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனா மாட்டிக்கின்னு மேல ஊத்தி விட்டானுங்கப்பா. டேய், ஒரு விதத்துல பார்த்தா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது கூட தப்பு இல்லடா. உலகம் ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்னையும் பிரிச்சு வச்சான். தனி ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா மத்த 6 நாளும் கடுமையா உழைக்கணும். 6 நாள் கடுமையா உழைச்சிட்டா ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லடா. நிஜமா நான் தண்ணி அடிக்கலப்பா. உனக்கு சொல்லலடா, பொதுவா சொல்றேன்டா. அந்த நாய் கூடவே போயிருக்க கூடாது. அப்பா கையில கெட்ட பேரு. டேய் சாப்பிடுறா. அப்போ இனிமே நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற? இனிமே என்ன பத்தியோ என் கடை பத்தியோ கவலையே வேண்டாம். இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ஃபேமிலி ரேஞ்சே வேற. துட்ட மட்டும் கொடுக்கறேன் வச்சுக்க, அப்புறம் கர்மாதான சொல்லிட்டேன். ஆம்புடுதான். எங்கடா அவன்? யாருங்க அண்ணாச்சி? அதனால இங்க வீணா பணம் வச்சிருப்பாள் அவனால. இங்க எல்லாருமே வீணா பணம் தான். நீங்க எந்த வீணா பணம் கேட்கிய? அதனால அசோக்குன்னு ஒரு புறம்போக்கு இருப்பாள் அவனால. கடைக்கு இவன் பேர் வர எங்கடா அவன்? அண்ணாச்சி உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சுல? அது இது அண்ணாச்சி, திருச்சிக்கு அசோக் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது லாரி ஆக்சிடென்ட்ல 2 கண்ணு போயிருச்சு. என்ன கதை விடுறியா? அது எப்படி இல்ல லாரி ஆக்சிடென்ட்ல கண்ணு மட்டும் போகும்? குத்துனது கம்மி லாரி அண்ணாச்சி, கம்மி லாரி. எங்க ஆத்தா ஏற்கனவே சொல்லமான சாமி முன்னாடி காது குத்திட்டால. இந்த கண்ணு போச்சு காது போச்சுங்கிற பஞ்சாயத்துல வேணால, எனக்கு வட்டி போச்சு. எண்ணி 15 நாள் கழிச்சு வருவேல, வட்டி மூலம் சேர்த்து கொடுக்க சொல்லு. இல்லன்னா நான் பேச மாட்டேன்ல, திருப்பா சேர்த்து 60 பேசும். சொல்லி வைல. ஐயோ ஏய் பான்கோழி, ஏன்டா என்ன பார்த்து குருடான்னு சொன்ன? அதை மட்டும் அவன் சொல்லன்னு வச்சுக்கோ, அண்ணாச்சி 1.5 கண்ணை நோண்டி போடுவான். இனிமே அண்ணாச்சி பாயிண்ட் ஆஃப்ல நீ பிளைண்ட் தான். ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னல இவன் கண்ணு தெரியான்னு சொன்னான், போஸ் கொடுத்து நிக்கான். இருல வரேன். Excuse me, time please. பாத்துக்கோ. ஒருவேளை நம்ம வந்ததை பார்த்துருப்பானோ, டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கீரி பார்க்க போறான் போல. சார் 12B பஸ் போயிடுச்சுங்களா சார்? சார் பக்கத்துல யாருமே இல்லைங்களா? இருக்கீங்களா? இடத்துல வந்து நிக்கிற, கொஞ்சம் தள்ளி போ. போயிட்டு வர்றேன் சார். யோய் அந்த பக்கம். சரிங்க சார். கருப்பு கிளாஸ் போட்டதால தப்பிச்சோம். பாடா. ஆஹா இப்ப மாட்டனடா. தம்பி ரைட்ல போவாதீங்க, ட்ரைனேஜ் இருக்கு, லெஃப்ட்ல போங்க. இவன் இந்த பக்கம் போ சொல்றான். ஐயோ மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறேன். கொக்க மக்கா. என்ன யோசனை? போப்பா.
மறுபடியும் தப்பு பண்றீங்கல்ல. மரணம் தப்புனா மரணம். உனக்கு வரணும்டா. செங்குத்தா போ. ரைட்டா ரைட்டா. நல்ல கலர் இன்னும் சேத்துல வந்தா சுத்தம். போடா ராஜா. அப்படிதான் அப்படியேதான். இன்னும் போ. அப்படிதான். போ. ஹலோ, என்ன சார் எங்கேயோ பாத்துட்டு வரீங்க? சாரி மேடம், நான் பிளைண்ட். ஓ சாரிங்க, தெரியாது. மெட்ராஸ்ல 2 கண்ணு இருக்கிறவங்களே ரோட்ல போறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க பிளைண்ட். கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக்காவது வேண்டாமா? இருந்துச்சு மேடம், ஜஸ்ட் இப்பதான் பஸ்ல வர சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மந்த் எண்டு நெக்ஸ்ட் வீக் salary வாங்கி தான் வாங்கணும். சரி, இப்போ நீங்க எங்க போகணும்? தடியும் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். ஆ? சும்மா ரோட் கிராஸ் பண்ணி விட்டா போதும். வாங்க. இவன் உண்மையாலுமே நுழைக்கணதால ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போயிட்டு வரேன் மேடம். ஓகே, ஒரு நிமிஷம். கொஞ்சம் வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வாக்கிங் ஸ்டிக் இருக்கா? இருக்கு மேடம். இது 200 ரூபாய், 110, இது 90 ரூபாய். இது எவ்வளவு சொன்னீங்க? 200 ரூபாய். ஓ, இதை எடுத்துக்கிறேன். மேடம், இப்ப நாம எங்க இருக்கோம்? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டிக்க வாங்கிக்கோங்க. பரவாயில்ல மேடம், நெக்ஸ்ட் வீக் salary வாங்கி நானே வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த பாதையை கடக்கணும்ல. ரோட் கிராஸ் பண்ணி விட தூரத்துக்கு வேணா நான் வரலாம். ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட வர போறது இதுதான். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன எங்க பாக்குறீங்களோ அங்க இந்த பணத்தை கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். என்ன ஓகே மேடம்? நீங்க எப்படி என்ன பார்க்க முடியும்? நான் உங்களை எங்க பாக்குறேனோ அங்க வாங்கிக்கிறேன். ஓகே, வரேன். தேங்க்ஸ் மேடம். அந்தி மழை பொழிகிறது. ஹலோ. ஹாய். என்னையா? ஒண்ணு இல்லடா. என்ன? ஐயோ, நாமெல்லாம் போட மாட்டேங்க. பிளஸ் பியூர் கிறிஸ்டியன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். போ. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. ஒரு சொல்லாமலே போல முடியாது. ஏய், உன் எலி மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு லுக் வரது பெரிய விஷயம். அதுல இந்த மூட்டை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதை விட பெரிய விஷயம். இப்ப நீ போறியால நான் போட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரமா ஏதோ சைவ பாஷையில பேசுறீங்க. என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க. டேய், ஜிப்ப போட்டா முண்டம். ஐயோ ஐயோ. அப்ப பணம் எங்க? என்னடா பெரிய பணம்? என்னடா 5000 ரூபாய்? மீதி 5000 ரூபாய். மீதி வந்து என்னடா மீதி? டேய், நேத்து ஆளுக்கு பிறந்த நாள்ரா. அதுக்கு டபுள் சைடு லவ்வா இருந்தா பரவாயில்ல. ஒரு கிரீட்டிங்ஸ்லயே அன்பை சொல்லிருப்பேன். ஒன் சைடு லவ்டா. அதான் அவன் பேரை சொல்லி 5000 ஏழை ஃபிகர்களுக்கு நான் அன்னதானம் பண்ணிட்டேன்டா. என்னது? அன்னதானம். அண்ணன் தானமா? அடிதானம் பாத்திருக்கியா? ஐயோ, ஐயோ, ஐயோ. சரி, சரி, கோல் அடிக்கிறேன். ஐயோ, அடிக்காத. ஐயோ, ஐயோ, அடிக்காத. ஏய், அடிக்காத. ஐயோ, அம்மா. ஐயோ, ஏய், அடிக்கிறதா அப்புறமா அடிக்கடா. யாழ் வராடா டேய். How is your family? How is your father? இங்கிலீஷ் பீஸ். Yes, Julian, Quebec, Templant, Lima, Paul, Picard, Paul, Marcus. நாக்க வெட்டி போடுவேன். வர 3 ஸ்டெம்ப்ல வாள யாரு? Middle stump மச்சான். ரொம்ப சின்சியரா போடுற. மச்சான், அவன் குடிக்க கஞ்சி இல்லாம இருந்தாலும் இருப்பானே தவிர இந்த பண்ணாடிய தினந்தோறும் பார்க்காம இருக்க மாட்டான். Correct. ஓஹோ, தினமும் காலையில 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மண்ண கவிட்டு இருப்பியே, இந்த மணிக்கு தானா? ஏய், பேர் என்னடா? I think சித்ரா நினைக்கிறேன். என்னது? சித்ரா நினைக்கிறியா? பேர் ஊர்ல நமக்கு எதுக்குடா? ஆள் மடிஞ்சா போதாதா? நான் போய் ஒர்க் அவுட் பண்ணட்டுமா? வேணாம்ப்பா, நீ ரொம்ப நல்லவன். கிட்ட போய் டான்ஸ் பண்ணு வெச்சுக்க, அவன் பக்கம் சாஞ்சிருவா. நீ ஆடிய ஆளை கவுக்குறவன்டா. டேய், இவ்வளவு மடக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதான் குயிக்கா போய் ஒர்க் அவுட் பண்றேங்கற. நான் இன்னும் 2 வருஷம் காத்துனால நான் பரவாயில்ல. போய் பேசுறேங்கற. வேணாங்கற. வர்றேங்கற. டேய், சொன்னா கேளுடா டேய். இவன்கிட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சுடா. ஹலோ, ஒரு நிமிஷம். வணக்கங்க. நான் உன்கிட்ட தனியா பேசணும். நீங்க 2 பேரும் போங்கடி, நான் வரேன். அது வந்து
சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அது நிக்கிறானே கருப்பா கலையா கூலிங் கிளாஸ் போட்டு அவன் ஃப்ரெண்டுங்க. அதுக்கு என்ன இப்போ? 2 வருஷமா உங்க பின்னாடி நாய் மாதிரி லோன்னு அலையறாங்க. தெரியும். அவன் உங்ககிட்ட பேசணும் துடியா துடிக்கிறாங்க. அதுவும் தெரியும். ஆனா பேச மாட்டேங்கிறாரே. சோ அவன் வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க ஓகே பண்ணுவீங்க. ஷூர். ஓ ஏ அறிவு கட்ட முண்டம். அதெல்லாம் திட்டாதீங்க. சாரி. போ போ செல்லம் வாடி. வெக்க வருது பாரு குழந்தைக்கு. வா செல்லம் வா. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. ஹாய். ஏய் காதலுக்கு மரியாதை கொடுத்தது போதும். மச்சான் 2 வருஷம் போராட்டம்டா, பேச வச்சுட்ட, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் அவன் முன்னாடி நட்பை கேவலப்படுத்தாதடா. ஒரு பொண்ணோட மனசை தவிக்க வச்சுட்டேடா. போ பீச் போ, பார்க் போ, எல்லா இடத்துக்கும் போய் மனசுல இருக்கிறத சொல்லி காதல வாழவே. பத்தாது, கூட ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அவங்க கொஞ்சம் ஓபன் டைப்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைச்சேன். பணக்கார வீட்டு பொண்ணுடா. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏசி ஹோட்டலுக்கு போய் ஜாலியா செலவு பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இவர் மட்டும் வரணும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரலாம். எதுக்கு? இல்ல மொத்தமா வந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குவேன், ரூம்ஸ் எல்லாம் கூட நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐயோ ஒரு மணி நேரத்துல முடிக்கிற விஷயத்த 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் அடைஞ்சா பரவாடா, அவளுக்கா இன்னும் 2 வருஷம் அலைவேங்கிற அந்த நான் தான் இருப்பேன். Had to do so far, so will it be this little session? சார் ஒரு நிமிஷம். Very, very good reason. குண்டு ரன்னுனா 101 for 2. Once again, he's on. அடி பின்னிட்டு இருக்கானுங்க. என்ன ரிலேவே சரியில்லை, மங்கலா இருக்கு. அங்க வெதர் சரியில்லை சார். சரி பண்ண வேண்டியது தானே. லுக்குடா திரும்பிடி குருட்டு. யோ எங்க திட்டுறப்பா? யோ நாட்டுல எவ்வளவு பணம் முடிச்சிருக்கு, அதுப்பா நக்கலா நையாண்டியா திம்முற பணத்தை மேல வச்சுட்டு இருக்கா. உள்ளாத்தால். தேங்க்யூ சார். 500 இருந்தா 10 பேர் அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்கோர் என்ன? 103 for 2. ஹலோ. யாரு? நான் தான் அன்னைக்கு ரோட கிராஸ் பண்ணி விட்டு கையில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்தனே. ஓ சாரி மேடம், நான் சேலரி வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா மணி ஆர்டர் பண்றேன். நான் ரொம்ப ஜென்டில்மேன் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படிங்க? நீங்க எப்படிங்க மேட்ச் பாக்குறீங்க? மேட்ச் பார்க்கல மேடம், கேக்குறேன். ஓ சாரி சாரி. இல்லையே, பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். அட பாக்கெட்ல இருக்க பணத்தை கூட வெளியே தெரியுது, உள்ள வெயின்னு சொன்னானே. In the air, and that's out. He's ஐயோ ஐயோ டெண்டுல்கர் அவுட்டா மேடம்? ஆமாங்க. ஐயோ இனிமே மேட்சே போர். ஆமாங்க. நான் வரேன். சரிங்க, கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துடணும். ஓ அப்பா டென்ஷன். கம் டு பாண்டி பஜார். என்னடாவே எப்பயுமே பார்த்தாலே பரபரப்பா இருப்பான், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போய் பள்ளி மாதிரி பம்புறான். பொம்மல ரம்பத்தம் பம்புறிய என்ன போச்சு உனக்கு? பாஸ்த கொஞ்சம் அடிக்கவே. 10 நிமிஷத்துக்கு நீ நானும் பரம எதிரி. அதுக்கப்புறம் பரமசிவமா மாறிடுவேன். இல்லங்க நான் கழுத்துல இருக்கிற பாம்பை மாறி போடுவேன். 10 நிமிஷம் நீ என்னடா எனக்கு டைம் தருது? 1 ஹவருக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பாத்தியாடா நாயுடுகால் பொம்மை மாதிரி மினிமம் காஸ்டியூம்ல தாராளமா வராடா. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்தை விட தோணுதடின்னு சும்மாவா எழுதிருக்காங்க. இவளுக்காக நான் செத்தா கூட தப்பு இல்லடா. ரெட் லைட்டா மாத்திருவான் போடலாம். எண்ணற்ற பிகர்கள் எத்தனை இருந்தாலும் எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே முருகையா, எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு எந்த வீரம் பார்த்தது இல்லடா. ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு நிம்மதியா பார்க்க முடியலையே, இதுதான் பொண்ணுக்கும் பொறாமைங்கிறது. ஐயோ மறுபடியும் பாக்குறாளே, ஒர்க் அவுட் ஆயிரும் போலுக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா அவளுக்கு பாக்குற பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. சாந்தமள பாப்பாளுங்க, செய்தா பாட்டுல இறக்கி போடுவாளுங்க. இன்பிட்டின் கேப்ல பஸ்ல தன்னை ரசிகர் ரோமியா தேடுவாளுங்க. எவனாவது ஒரு இலச்சவாய் மாட்டினான்னு வச்சுக்கோ, 2 குட்டு செத்த நேரத்துல அவனை ஹீரோக்கு போடுவாளுங்க. அவனும் அதை நம்பி 3 ஸ்டேஜுக்கு மாத்தி டிக்கெட் எடுப்பான். பஸ்ஸுக்குள்ள உடம்பு நரம்பெல்லாம் பொட்டச்சு போய் கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இறங்கி போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ சொன்னு வச்சுக்கோ, ஸ்டூபிட் திட்டி போட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன பார்த்து முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா விவரம் சொல்லும்போது விவரமா கேட்டுக்கோ. அது உனக்கு. என் ராசி என்ன தெரியுமா? கன்னி ராசி. இப்போ பார்.
எக்ஸ்கியூஸ் மீ, குட் நேம் ப்ளீஸ். ஏண்டா நானும் வந்தது பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்ல ராவடித்தனமா போயிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஏற வண்டியில. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க என்ன ஒரு பெரிய தேசிய குற்றம் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்றீங்க? ஈவ் டீசிங்மா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈவ் டீசிங்கா? ஏங்க இதே பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்னுட்டு இருக்கேன். என்ன மாதிரி 10-15 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் கிண்டல் பண்ணாம ஏன் அந்த பொண்ணை மட்டும் கிண்டல் பண்ணணும்? ஏன்னா அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் அப்படி. பாத்ரூம்ல போட வேண்டிய ட்ரெஸ் எப்படி பப்ளிக்ல போட்டுட்டு வந்தா இவருன்னு இல்ல யாரா இருந்தாலும் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. ஈவ் டீசிங்ன்றது ஆம்பளைங்களால மட்டும் இல்லைங்க, சில பொண்ணுங்களாலையும் தான். லோ ஹிப்ல புடவை கட்டுறதும் பிரா வெளியில தெரியற மாதிரி ஜாக்கெட் போடுறதும் எந்த ஒரு மனுஷனோட மனசையும் சலனப்படுத்ததான் செய்யும். உண்மையை சொல்லணும்னா ஒரு ஆம்பளையோட மனசை சலனப்படுத்தின குற்றத்துக்காக அந்த பொண்ணதான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். இந்த சின்ன விஷயத்துக்காக இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஆமாங்க, அந்த பொண்ணு சொல்றது நியாயம்தான். ஏதோ தெரியாம பண்ணிட்டான், பழிச்சு போட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. ஆமாங்க மேடம். டேய், உன் நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இன்னொரு தரம் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். 10 நிமிஷம் ஒரு பொண்ணை பாக்குறதுலயோ பார்த்த உடனே உரசறதுலயோ வாழ்க்கை இல்ல. உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. சாரிங்க, எனக்கு கண் நல்லா தெரியும். இன்னைக்கு வேற ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக நான் பிளைண்ட் மாதிரி நடிச்சேன். அன்னைக்கு நீங்க வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்த உடனே உங்க நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயும் உண்மையை சொல்லியிருப்பாங்க. எங்க நான் பிளைண்ட் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் நினைச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனா நேற்று இதே பஸ் ஸ்டாப்ல யாரோ ஒருத்தர் ஈவ் டீசிங் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணா இருக்கிற நீங்களே இன்னொரு பொண்ணோட தப்பு சுட்டி காட்டினீங்க. இப்படிப்பட்ட உங்களை ஏமாத்தினதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. சாரிங்க. உங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு அது போதும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்த வாக்கிங் ஸ்டிக்கர் ப்ளீஸ் ஒரு உண்மையான பிளைண்டுக்கு கொடுத்துருங்க. அப்பா கடவுளே, லேட் ஆயிடுச்சா? சேச்சே, சாரி அசோக், கொஞ்சம் வேலை இருந்தது. பரவாயில்ல பிரியா. பா ராகவேந்திரா, தைரியத்தை கொடுப்பா. ஸ்ட்ரெயிட்டா இல்லைன்னு சொல்லிடலாமா? அருவ கோளாறு, அவசரப்படாத. ஆமா, இதோ அவசரமா பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? பிரியா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி தயங்குற? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. பிரியா, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட குருடனா நடிச்சேன்.
ஆனா நீ என் கையில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்த உடனே உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுடைய யூட்டிசிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட குருட இல்லைன்னு சொன்னது, நான் செஞ்ச தப்பு உன்கிட்ட வந்து சொல்லும் போது கூட நீ கொஞ்சம் கூட கோவப்படாம என்கிட்ட அழகா சிரிச்சு பேசுனது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியா. அதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் எப்பவும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கே தெரியாம உன்னை நான் லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் பிரியா. நிஜமா சொல்றேன் பிரியா, தினைக்கும் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் டே அசோக் இது உனக்கு ஓவர்டான்னு நானே எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா காதலுக்கு அழகு ஒரு முக்கியம் இல்லைன்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் உன்னை காதலிக்க வச்சது பிரியா. நேத்தி கூட போதும் நிறுத்துறியா? இது சொல்றதுக்காக தான் நீ இப்ப அவசர அவசரமா கூப்பிட்டியா? சாரி, இததான் நீ பேச போறேங்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா மாத்திக்கோ. என்னால இப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும். குட் பை. பிரியா, எனக்கு வேணும் பிரியா. சத்தியமா நீ இல்லைன்னா செத்துருவோம் பிரியா. ஹலோ, பிரியா, என் மகனை பாத்தியாமா? பிரியா, எப்படி வந்து தற்கொலையா? 4 வருஷமா ஒன் சைடாவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு சொல்லி பாய்சன் கடிச்சுட்டாண்டி. டாக்டருக்கு படிச்சவர் இவரு போய் காதலை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க கிடையாது. உயிருக்கு உயிரை லவ் பண்ணுவானுங்க, கிடைக்கலன்னா உயிரையே விட்டுருவானுங்க. 4 வருஷமா ஒன் சைடாவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு சொல்லி பாய்சன் கடிச்சுட்டாண்டி. சத்தியமா நீ இல்லைன்னா செத்துருவோம் பிரியா. சத்தியமா நீ இல்லைன்னா செத்துருவோம் பிரியா. செத்துருவோம் பிரியா. செத்துருவோம் பிரியா. அசோக், எனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இனிமே முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிப்ப, நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன் பிரியா, நீ இல்லைன்னா செத்துருவேன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுகிட்டும் பர்மிஷன் கேட்டுன்னு காதல் வராது பிரியா. அது இந்த பாழா போன மனசுல தானா வந்துரும். நீ எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு சாவணும்னு மட்டும் தான் தோணுது. என்ன செத்துருவே செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்றியா? நான் செத்தாதான் என் காதலை புரிஞ்சுப்பேன்னா சரி பிரியா. அசோக், 1 செகண்ட் அசோக். எனக்கே தெரியாம என்ன நீ இத்தனை நாளா காதலிச்சிட்டு இருக்க. உனக்குள்ள இருக்கிற ஒருதலை காதல நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்ட. நீ என்ன உண்மையா லவ் பண்ற, நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? உன் லட்சியம் என்ன? லைஃப்ல உன் லட்சியம் என்னன்னு கேட்டேன். சில பேருக்கு டாக்டர் ஆகணும்னு இருக்கும், சில பேருக்கு இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கும், சில பேருக்கு டான்ஸ், மியூசிக் இந்த மாதிரி எதுலயாவது பெரிய ஆளா வரணும்னு இருக்கும். ஏன் இன்னும் சில பேருக்கு இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா கூட ஆகணும்னு இருக்கும். அது நடக்குதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஏதோ ஒரு எய்ம்ன்றது நிச்சயமா இருக்கும். அது மாதிரி உன்னோட லைஃப்ல ஓ எய்ம் என்ன? பிரியா, நீயே நிறைய சொல்லியிருக்க, இதுல என்னங்கிறது இன்னும் நானு டிசைட் பண்ணல பிரியா. டிசைட் பண்ணலையா? உன் லைஃப நீ எந்த பாதையில கொண்டு போறங்கிறதே முடிவு பண்ணல, அதுக்குள்ள எப்படி நீ ஒரு பொண்ணை டிசைட் பண்ணலாம்? பிரியா, கிண்டல் பண்ற. 4 லட்ச ரூபா வச்சு பிசினஸ் பண்ண, லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? லாஸ் ஆயிடுச்சா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. குப்பை பொறுக்கிறவன் கூட வெறும் கோணிய தோல்ல சுமந்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் வாரிட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் எந்த விதமான முதலும் போடுறது இல்லையே. ஆனா உங்க அப்பா உன்னை நம்பி 4 லட்சம் ரூபாய் கொடுத்து பிசினஸ் வச்சு பொழைச்சுக்கோன்னு சொன்னா, உன் என்டர்டைன்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நீயாவே ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நீயே குடிச்சு கூத்தடிச்சிட்டு இன்னைக்கு அது லாஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஈஸியா சொல்றியே. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா நீ இன்னை வரைக்கும் உன் ஃபேமிலிக்காக என்ன செஞ்சிருக்க? உங்க அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு, உன் தங்கச்சிக்காக ஒரு ஸ்டிக்கர் போட்டு, உன் தம்பிக்கு ஒரு பேனா. கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. நீ மாசமான ஹேர் கட் பண்ணிக்கிறியே, இன்னைய வரைக்கும் செல்ஃபா ஒரு 25 ரூபாய் செலவு பண்ணிருக்கியா? அதெல்லாம் வேணாம், ஆனா ஒரு பொண்ணு மட்டும் வேணும்னா நீ ஒரு செல்ஃபிஷ் இல்ல? முதல்ல வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்திருக்கன்னு யோசிச்சு பாரு. உனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை, உனக்குள்ள இருந்த தன்மானம், இந்த சமூகம் உன் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பு, மரியாதை, உங்க அப்பா அம்மா உன் மேல வச்சிருந்த உண்மையான பாசம் எல்லாத்தையும் நீ இழந்துட்ட. ஆனா இன்னைக்கு எவ என்னன்னு தெரியாம நீயாவே காதலிச்சுட்டு நீ இல்லைன்னா அந்த இழப்பை தாங்க முடியாதுன்னு சொல்ற. நீ வெறும் அசோகாவே பிறந்து அசோகாவே சாகிறதுக்கு நீ எதுக்கு பிறக்கணும்? உன் பேருக்கு முன்னாடி உங்க அப்பாவுடைய இனிஷியல் மட்டும் போதாது, ஒரு ஹைலைட் இருக்கணும். உன்னை பத்தி ஊர் உலகத்துக்கு தெரிய வேணாம், அட்லீஸ்ட் உன் பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்காவது நல்ல விதமா தெரிஞ்சிருக்கணும். உன்னை நான் முட்டாள்னு சொல்லல அசோக். ஆண்டவன் எல்லாருக்குள்ளயும் ஒரு அறிவுத்திறனை ஒளிச்சு வச்சிருக்கான். அது என்னங்கிறது வெளியில கொண்டு வா. உனக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காமி. அப்புறம் எல்லாமே உன்னை தேடி வரும். பிரியா, இந்த உலகத்துல ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு வெறும் ஆம்பளைங்கிற தகுதி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆம்பளைக்கே ஒரு தகுதி வேணும்னு நீ சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. இப்போ நான் 0 பிரியா. ஆனா நீ இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கிறேன். நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ண அசோக். அப்புறம் நான் என்ன, உன் பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்க. அந்த 1000 பொண்ணுங்க வானா பிரியா, நீ இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ இருக்கேன்னு சொன்னா இந்த உலகமே எனக்கு வெளிச்சம், நீ இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே எனக்கு இருட்டு. சத்தியமா சொல்றேன் பிரியா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். நீ இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையே மாத்திடும். நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ண நான் இருக்கேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.